தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமான இறை உறவுகளே, அன்பர்களே, வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதத்துக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமான இறை உறவுகளே, என்ற வார்த்தையோடு தொடங்குகிறேன். அபகுக்கு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வார்த்தை. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதாக காட்சி இன்னும் காத்திருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே உடல் சுகத்திற்காக, இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த ஆராதனையில் பங்கேற்கிற பிள்ளைகளை உங்களுடைய காட்சி காத்திருக்கிறது என்ற செய்தியை தருகிறார். அந்த குறித்த காலத்திலே அது உங்களை வந்து அடையும் என்ற செய்தியை தருகிறார். நான் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்ற செய்தியை தருகிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. குறித்த காலத்திலே நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது. அன்பர்களே, இந்த வாழ்வினுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் ஒரு பயணம்தான். அது வெற்றிக்கான பயணம்தான், இறைவனை அடைவதற்கான பயணம்தான், நீங்க நினைப்பது நடக்கும் என்ற ஒரு பயணம்தான். எனவே இந்த இக்கட்டுகள், வாழ்வில சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் வருகிற பொழுது ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் மத்தியிலே இன்றைக்கு நம்மிடம் பேசுகிறார். உன்னுடைய காட்சி காத்திருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, இறைவன் தருகிற வல்லமை உனக்காய் காத்திருக்கிறது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை தளர்ந்து போகாதே. இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளையாயிரு. இந்த வெள்ளிக்கிழமை நீ உற்சாகமாயிரு. இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரை புகழ்ந்து அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், கூட வாங்க என்று சொல்லி இந்த நாளை அபிஷேகமாய் தொடங்கு என்ற செய்தியை இந்த இறைவார்த்தை தருகிறது. எனவே அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு. ஆண்டவருடைய நேரத்தையும் காலத்தையும் அறிவது நம்மால் இயலாத ஒன்றுங்க. அது நம்மால் இயலாத ஒன்று என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அவருடைய காலம், அவருடைய நேரம் அவர் ஒருவருக்கே தெரியும். நாம் எதிர்பார்க்கிற போலவும் வரலாம், நாம் எதிர்பார்க்காத போலவும் வரலாம், ஆனால் வரும். அதுதான் குறித்த காலத்தில் உன்னுடைய காட்சி வரும். குறித்த காலத்தில் நினைத்தது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த ப்ராசஸில் தளர்ந்து போகாதே, அந்த ப்ராசஸில் தோல்வி அடையாதே, அந்த ப்ராசஸ்லே உன்னே நீ தோண்டு போவதற்கு உள்ளாக்காதே. இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தான் சொல்றார். எனவே அது நிறைவேறும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அபகுக்கு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வார்த்தை. எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறி தீரும், காலம் தாழ்த்தாது. எதிர்பார்த்து காத்திரு, அது நிச்சயமா நிறைவேற்றுவார். ஏனென்றால் நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம், நீ எல்லாம் அல்ல இறைவனிடம், உன் அப்பாவிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறா. உங்க பிரேயர் என்ன வேணா இருக்கலாங்க, அது எதுக்கு வேணா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது வந்தே தீரும் என்ற உறுதியை இந்த ஆராதனையில் அவர் தருகிறார். அது வந்தே தீரும். இறுதி வார்த்தையை பாருங்க, அபகுக்கு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வார்த்தை, கடைசி வார்த்தை, காலம் தாழ்த்தாது. அப்ப மிக அருமையில் உள்ளது, மிக அருகாமையில் உள்ளது, அது அண்மையில் உள்ளது, அது உன் கூடவே தான் இருக்கிறது. எனவே நீ விசுவாசத்தை அதிகமாக பிடித்துக்கொள், உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாதே, நீ ஆண்டவரோட இன்னும் உறுதியாயிரு என்ற செய்தி இந்த வெள்ளிக்கிழமை. அப்பா நன்றி. ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம் இயேசுவே. அப்பா இந்த ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வழி நடத்துதலுக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளெல்லாம் வைத்துமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்வின் போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் வைத்துமை துதிக்கிறேன், உனக்கு ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா. பெரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, ஆண்டவர் பிள்ளையா நம்ம நிலைச்சிருக்கணுங்க. அதுதான் இன்றைக்கு நற்செய்தியுமே சொல்லுகிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு நற்செய்தி யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 15லிருந்து 19 எடுத்து வாசிங்க. யோவான் செய்தி 21 15லிருந்து 19. தம் சீடருக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். இவ்வாறு இயேசு 3 முறை கேட்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அந்த கேள்வி தான் கேட்கிறார். ஆண்டவரோட பிள்ளைகள் துவண்டு ஏன் போகிற? நீ என் அன்பு செலுத்தினா நீ இந்த நம்பிக்கையிலே இருப்பியே, நீ ஏன் உடைந்து போகிற? நீ ஏன் இந்த உலகத்தில் வருகிற ஏமாற்றங்களை பார்த்து, இந்த உலகத்தில் வருகிற அவமானங்களை பார்த்து, இந்த உலகத்தில் வருகிற கஷ்டங்களை பார்த்து நீ ஏன் துவண்டு போகிறாய்? நீ ஏன் நம்பிக்கையை விடுகிற?
மும்முறை கேட்கிறார், எவ்வானின் மகன் சீமோனே, நீ இவற்றை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? ஆண்டவன் கதான் கேட்கிறார், என் மேல அன்பு இருக்கா உனக்கு? அப்ப என் நாடுகளை பேணி வளர. பிரியமான அன்பு இறை உறவுகளே, உனக்கு அவர் ஆடுகளை கொடுத்திருக்கிறார். உன் குடும்பம் அவர் உன் கொடுத்த மந்தை. அப்படி வேலை செய்கிற நிறுவனத்தில் இருக்கிற அந்த இடத்துல அவர் உன் கொடுத்த மந்தை. நான் இன்னொரு பங்கு தந்தையாக பைபிள் கமிஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எனவே இந்த பைபிள் கமிஷன் கொடுக்கப்பட்ட மந்தை, என் இன்னொரு பங்கு மக்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை. எனவே நான் இந்த மந்தையை, எனக்கு கொடுக்கப்பட்ட என் மக்களை நான் எப்படி வழி நடத்துகிறேன், நான் அவருக்காக எப்படி ஜெபிக்கிறேன், அவருக்காக எப்படி இறைப்பணி செய்கிறேன், எப்படி நான் ஆண்டவரை விட்டு கொண்டு போறேன். அன்பர்களே, அதுதான் இன்றைக்கு ஆண்டவர், அதுதான் ஆண்டவரை செய்தியை தருகிறார், அதுதான் இன்றைக்கு இறைவன் பேசுகிறார், அதுதான் இந்த வார நாளினுடைய அபிஷேகமா உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறாரு, நீ என் சீடரா ஒண்ணு இருக்கிறியா? ஆம் ஆண்டவரே இருக்கிறேன் என்று சொல்லுவோமே. ஆனால் இந்த உலகத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, தோல்வி அடைந்தது குறித்த கஷ்டம் இருக்கக்கூடாது, நீங்க சந்தித்த அவமானத்துக்கு குறித்த வழிகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் பார்த்த தோல்விகளை விட, கஷ்டங்களை விட நான் பார்த்து கொண்டு இருக்கிற இறைவன் வெற்றியின் இறைவன். அவர் தன் உயிரை கொடுத்து வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதான் ஈஸ்டர் கொண்டாடணும்ல. அவர் மீண்டு வந்திருக்கிறார். கடந்த வாரம் கொண்டாடணும்ல. அவர் விண்ணேற்றம் அடைந்திருக்கிறார். வருகிற வாரம் கொண்டாட இருக்கிறோம் அல்லவா? அவர் ஆவியானவராய் வர இருக்கிறார். அந்த வெற்றி அருகாமையில் உள்ளது என்ற இறை வார்த்தை இன்றைக்கு தொடக்கத்திலே கொடுத்தேன். பிரியமான இறை உறவுகளை, இது ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் மீது அன்பு செலுத்துகிற பிள்ளைகள், அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை அறிவிப்பார்கள். அவர்கள் வழிகளெல்லாம் தாங்கி கொண்டு அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இப்போ கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு, வேதனைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியமாக செல்வார்கள். அந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கு ஆண்டவரை அறிவிப்பார்கள். எங்கு துவண்டு போயிருக்கிறார்களோ அங்கு நம்பிக்கையா போவார்கள். எங்கு வறுமையில் ஏழ்மையில் இருக்கிறார்களோ அங்கு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் வழியாய் மாறுவார்கள். எங்கெல்லாம் சண்டைகள் சச்சரவு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக சென்று நிற்பார்கள். கவலைப்படாத என்ற செய்தி, இறைவனை கைவிடல என்ற செய்தி, அவன் எவ்வளவு உடைந்திருந்தாலும் எவ்வளவு வலி இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார் என்று அவன் மேல் போட்டுவிட்டு அந்த குடும்பத்தில் போய் அந்த தலைமகன் நிற்பார், அந்த தலைமகள் நிற்பாள் என்ற செய்தி. நிற்பையா? நிற்கிறேனா? அப்ப நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. வேதனையெல்லாம் உங்கள்கிட்ட வைக்கிறான்ப்பா, நீங்க எங்களை தொடுங்க. என் கஷ்டங்கள்லாம் உன் பாதத்தில் வைக்கிறாண்டவன் ஆசீர்வதிங்க, கேளுங்க. அப்பா நன்றி. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளெல்லாம் வைத்தும் பாதத்தில் வைக்கிறேன். வெள்ளிக்கிழமை எங்கள் உடல் உபாதைகள் எல்லாம், எங்கள் நோய் நொடிகள் எல்லாம், எங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஓ இருதய ஆண்டவரே ரத்தத்தினால், உன் திரு இருதயத்துடைய ரத்தத்தினால் எங்களை தூய்மையாக்கும் அப்பா. எங்கள் கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் ரத்தத்தினால் கழுவி எடுக்கும்படியாய் அப்பா உண்மையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், தேவைகள், விண்ணப்பங்கள், பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ராஜா. அப்பா அபிஷேகத்தில் தொடுங்க ஆண்டவரே. கிருபையில நிற்கும்படியாய், ஆசீர்வாதத்தில் நிற்கும்படியா வழி நடத்துங்க தகப்பனே. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. வல்லமையான இயேசு சாமி உங்களுக்கு சுகம் தருவாராக. ஆண்டவருடைய கிருபையில என் மகனே மகளே, என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறியோ, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறீர்களோ அப்பா உங்க பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே மேல உள்ள விசுவாசத்தில், நம்பிக்கையில அவர் உங்களை விடுவிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். பிரியமான அன்பு இறை உறவுகளே, நான் பைபிள் கமிஷன் செக்ரட்டரி என்ற பணியை எனக்கு ஆயர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த வருடத்திலிருந்து விவிலிய பணிக்குழுவினுடைய இயக்குனர் தந்தையாக செயல்படுகிறேன். எனவே விவிலியத்தை கொண்டு செல்வது, விவிலியம் வாசிக்க வைப்பது என்ற பாக்கியத்தை, அந்த பணியை செய்கிற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறார். எனவே இந்த விவிலிய பணிக்குழுவது என்னவெல்லாம் வருகிறதோ அந்த அறிவிப்புகள்லாம் இந்த காணொளி வழியாக, இந்த ஆராதனை வழியாகவும் ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்வேன் என்பதை அன்போடு அறிவிக்கின்றேன். எனவே அன்பர்களே, நீங்கள் விவிலியத்தில் டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்டீர்கள் என்றால்
இறை வார்த்தையில் டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இன்னும் இறை வார்த்தை அதிகமாக தெரியணும் என்றால் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஆனது நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய விவிலிய பணிக்குழு இயக்குனர் தந்தையாக நான் இருக்கிறேன். எனவே நாங்கள் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் கிளாஸ், அதாவது 2வது ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தோடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை அந்த கிளாஸ் ஆனது நடைபெறும். எனவே பிரியமானவர்களே, இதற்கு நீங்கள் அதை தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், குறைந்தது 8வது வகுப்பு பாஸ் ஆகியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு வரலாம். இறையியல் தந்தையர்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வகுப்பு எடுப்பார்கள். அந்த வருடத்தோடைய இறுதியில் ஆயர் அவர்களுடைய கையொப்பமிட்ட சர்டிஃபிகேட் ஆனது, டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆனது உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு நபருக்கு 1000 ரூபாய், ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுக்கிற கிளாஸ் இல்லைங்களா. இன்னும் பிரியமானவர்களே, அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அதற்குரிய அந்த விண்ணப்ப படிவமானது இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் அந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு அனுப்பும்படி அதுக்காக ஒரு பலர்கள் ஏற்பாடு செய்கிறேன். இல்லை உங்கள் பங்கு சாமியார்கிட்ட போனீங்கன்னா பங்கு சாமியாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் பங்குக்கு வந்துடும் அந்த அப்ளிகேஷன். அவர்கிட்டருந்து வாங்கி அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பங்கு சாமியார் கையெழுத்தோடு நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இதோடைய தொடக்க விழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய மெய்ப்பு பொன் நிலையம் பாசல் சென்டரில் இது தொடக்க விழா. அதற்குள்ளாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். God bless you. Take care.